இந்த வீடியோவில் ஒரு சோசியல் மீடியாவில் இந்த சமூகத்திற்கு எந்தவித பயனும் தராத தவறாக வழிநடத்தக்கூடிய ஒரு நபர் அழைப்பின் பேரில் இளைய சமுதாய மக்கள் அங்கே போயிருக்கிறாங்க. இலக்குகள் அற்றவர்களாக என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் ஒரு பிள்ளைகள் போயிருக்காங்க. இந்த பிள்ளைகளை உருவாக்கிய பெற்றோர்கள், சமூகம், இந்த நபர் சோசியல் மீடியாவில் வெற்றி பெறும் பொழுது இது தவறானது என்று இவர் புகழ் பெற முடியாத வகையிலான கருத்துக்களை பகிராத இந்த சமூகத்தில் இருக்கிற முன்னிலையில் இருக்கிற மக்கள், இந்த குழந்தைகளினுடைய கல்வி ஆசிரியர்கள், பள்ளி ஆசிரியர்கள், அந்த பள்ளி நிர்வாகங்கள், பெற்றோர், உறவினர்கள், இந்த அரசுகள் எல்லோருமே இந்த கூடல்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். இவர்கள் இலக்கற்றவர்களாக நான் பார்க்குறேன். அங்கே போன அந்த ஒரு பையன் போனது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழுக்கு அல்லது அவமானமாக நான் பார்க்குறேன். ஒரு எழுத்தாளனை பார்க்க போயிருந்தால் அவன் ஏதேனும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஒரு சாதனையாளனை பார்க்க போயிருந்தால் அவன் ஏதேனும் ஒரு உந்து சக்தியை அவனுக்கு கொடுக்க முடியும். அல்லது ஒரு படிப்பின் வழியாக ஒரு சாதனை புரிஞ்சு ஒரு நிர்வாகத்துறையில் ஒரு இடம் பிடிக்கக்கூடிய ஆசிரியனாக உருவாகக்கூடிய வாய்ப்புள்ள ஒருவரை பார்க்க போயிருந்தால் நான் புலகாங்கிதம் அடைய முடியும். இந்த சமூகத்திற்கும் இந்த வாழ்வியலுக்கும் ஒவ்வாத, பயன்படாத ஒரு அதிக பணத்தை, செலவை உருவாக்கக்கூடிய ஒரு செயலில் ஈடுபடுகிற ஒரு நபரை இவர்கள் போய் பார்ப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பிணி. அதை அந்த பிள்ளையை பெற்று அங்கே அனுப்பிய அந்த தாய், தந்தை இருவரும் இந்த சமூகத்தினுடைய விரோதிகள், இந்த சமூகத்தினுடைய பிணி, இந்த சமூகத்தினுடைய சாபக்கீடு. அங்கே நிற்கிற ஒரு குழந்தையினுடைய பெற்றோரும் மடையர்களை விட கூமுட்டைகள். ஒரு நாளை ஒருவருக்காக நீங்கள் செயல்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறது என்றால் அது இந்த சமூகத்தை அதல பாதாளத்தில் தள்ளிவிடுவதற்கான ஒரு முன்மாதிரியாக நீங்கள் திகழ்வீர்கள் என்று சொன்னால், அந்த மாணவனை, அந்த பையனை உருவாக்கிய அந்த குடும்பம் இந்த நாட்டிற்கு துரோகம் அளித்திருக்கிறது. இந்த சமூகத்திற்கு அது சாபக்கேடாக இருக்கிறது. சமூகத்தில் இருக்கிற மக்களை தவறாக வழிநடத்துவதற்கான ஒரு பிள்ளையை அங்கே அனுப்பியிருக்கிறது. ஒரு ரவுடி உருவாக ஒரு குடும்பம் காரணமாக இருந்தால் அந்த குடும்பம் எவ்வளவு கேவலமானதோ, பொறுப்பற்ற ஒரு தற்கொலையான ஒரு பிள்ளையை உருவாக்குவதற்கு ஒரு குடும்பம் எப்படி காரணமாக இருக்கிறதோ, அந்த குடும்பம் இந்த சமூகத்தினுடைய அழுகலினுடைய ஒரு பகுதி. அது இந்த அந்த குடும்பம் இந்த சமூகத்தினுடைய அழுகல் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். அந்த பெற்றோர்கள் பொறுப்பற்றவர்கள், அறிவிலிகள், முட்டாள்கள், மூடர்கள், பொறுப்பற்றவர்கள்.